என்னப்பா சொல்ற? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ரோகிணிக்கும் இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் அந்த மந்திரக்காரின்னு. அந்த மாந்திரிகம் பண்றவகிட்ட நானே போனா என் கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிடும். அண்ணா பிரேம், என்ன தடுக்காதீங்கண்ணா. இந்த பிரச்சனை என்னாலதான் ஆரம்பிச்சிருக்க. அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னா நானே தான் அங்க போய் ஆகணும். வேண்டாம் பிரேம், நீ அந்த மாதிரி எங்கேயுமே போக வேண்டாம் பிரேம். நீங்க எதுக்காக இப்ப என்ன தடுக்கிறீங்க? நீங்க தானே இப்ப என்கிட்ட சொன்னீங்க ஒருத்தர் நிலைமையை பார்த்து தோல்வியை ஒத்துக்கிறதுங்கிறது சுத்த கோழத்தனம். இப்ப நீங்களே என்ன தடுத்து நிறுத்துறீங்க. நான் கண்டிப்பா அங்க போவேன். இங்க பாரு பிரேம், நீ எங்களுக்கு உதவி செய்ய வரன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்போ உன்னால முடியாது. பிரேம் சொன்ன கேளுப்பா, நீ போ. நீங்க நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உள்ளுக்குள்ள அடைஞ்சு போயிருக்கேன். திடீர்னு என் வாழ்க்கையில எந்த திசையில போறதுன்னு தெரியல. மனசுல 1008 கேள்வி எழுது, ஆனா எந்த கேள்விக்கும் பதிலே இல்லை. அந்த மந்திரக்காரி கிட்ட நான் கண்டிப்பா போயாகணும். அப்பதான் என் கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைக்கும். நீங்க தான் இந்த வீட்டுல பெரியவங்க. நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. நான் என் கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ். சத்யேன தார்யதே பிருத்திவி, சத்யேன தப்தே ரவி, சத்யேன வதி வாயுஷ்ச, சர்வம் சத்யே பிரதிஷ்டிதம். சத்யேன தார்யதே பிருத்திவி, சத்யேன தப்தே ரவி, சத்யேன வதி வாயுஷ்ச, சர்வம் சத்யே பிரதிஷ்டிதம். குணாஸ்ரயே குணமயே நமோஸ்துதே, 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 நமோஸ்துதே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சீமா கூட நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டோட சந்தோஷம், நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை, அப்புறமா இந்த வீட்டோட எல்லா ஞாபகார்த்தங்களையும் கண்டிப்பா திரும்ப கொண்டு வருவீங்கன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பரத்வாஜ் குடும்பத்தை யார் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த தீய சக்தியை வேரோட அழிச்சிருங்க. ஏன்னா மறுபடியும் யாருமே நம்மளோட இந்த பரத்வாஜ் குடும்பத்து மேல கெட்ட சக்தியை வர வைக்கணும் யாருமே நினைக்க கூடாது. கண்ணா, நாங்க எல்லாரும் இங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சீமா கூட சேர்ந்து நீங்க 3 பேரும் இந்த கதைக்கு அதோட சரியான முடிவு கட்டிட்டு தான் நீங்க திரும்ப வருவீங்கன்னு தெரியும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. போயிட்டு வாப்பா. போகலாம். நில்லு சீமா, நில்லு. போகாத சீமா. ஆ
இந்திராவதி என்ன பண்ணாலும் சரி இந்த கோயில் படியை தாண்டி அவளால முன்னேற முடியாது. நெல்லு சீமா, நெல்லு. ஒவ்வொரு தடவையும் அவளோட பக்தியும் அவ கும்பிடுற சாமியும் என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. நீ இந்த கோவிலை விட்டு வெளியில வந்து பாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஏற்படுத்த போற நிலைமைய நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் துர்காமா. உனக்கு தைரியம் இருந்தா கீழே இறங்கி வா சீமா, கீழே இறங்கி வா. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. சொல்ல போனா அஸ்வினிக்கு ஈடே இல்ல. இது என்னோட பொடுகு மற்றும் முடி உதிர்வு பிரச்சனையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இந்த மேப் படி முன்னாடி போனதும் ஒரு லெஃப்ட் வரும். அதுல இருந்து 2 கிலோமீட்டர் நேரம் போகும். இங்க ரைட் எடுத்துக்க. இந்த ரைட்டா? ஆமா, இந்த ரைட்டு தான். சித்தார்த், இதுக்கப்புறம் எப்படி போகணும்? ஒரு நிமிஷம். இதுக்கு மேல மேப்ல ஒரே காடா தெரியுது. என்ன? முன்னாடி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அங்க பாரு, அது சீமாவோட வண்டி தானே? ஆமா, அது சீமாவோட வண்டி தான். சீமா இந்த இடத்துல இல்ல. ஃபோன் பண்ணு. போன் இங்க கார்ல தான் இருக்கு. சீமா எங்க போயிருப்பா? நாம வர்றதுக்கு லேட் பண்ணிட்டோம். ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது இருக்கலாம். நாம தேடி பார்க்கலாம். ஓகே. சீமா, 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 சீமா. சித்தார்த், சீமா இங்க இல்ல. பிரேம், சீமா இங்க இல்ல. நீ சொல்றது சரிதான். இங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சீமா கிட்ட ஒரு மேப் இருந்துச்சு. அவங்க குருஜி சொன்ன இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க இங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இந்திராவதி. சித்தார்த், இனிமே இதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சீமாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மேப் கண்டிப்பா நம்மள காட்டு பக்கம் தான் கூட்டிட்டு போகும். இனிமே நேரத்தை வீணாக்க கூடாது. பிரேம், சித்தார்த், லெட்ஸ் கோ. ஓகே. இது இந்த ஊர் எல்லையில இருந்து வெளியே போற வழி. அப்படின்னா நான் போக வேண்டியது எல்லையை தாண்டியா? இந்த அடையாளம், இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. இந்த அடையாளத்துக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அது என்னன்னு தெரியலையே. எப்படியாவது சீக்கிரமா இந்த இடத்துக்கு போயாகணும். எங்கன்னு தேடி போகணும். எப்படி இங்க வந்தேன்? நான் கோயிலுக்குள்ள தானே இருந்தேன். அப்புறம் எப்படி காட்டுக்குள்ள வந்தேன்? நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் சீமா. சீமா,
என்னாச்சு சீமா? நீ இத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? கோவிலுக்குள்ள என்ன மாதிரி ஆளுங்களோட சக்தி எப்படி வேலை செஞ்சதுன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னோட மூளைக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்காத தங்கச்சி. நீ எதை கோவில்னு நினைச்சிட்டு இருந்தியோ அது உன்னோட வெறும் கற்பனை தான். சரி சரி, நீயே யோசிச்சு பாரு தங்கச்சி, அந்த கோவிலுக்குள்ள எந்த கடவுள் இருந்தன்னு? அந்த கோயில்ல எந்த கடவுளோட சிற்பமும் இல்லையே. அம்மா தாயே, நான் எப்படி இந்த தப்ப செஞ்சேன்? அந்த தப்ப நீ செய்யல, அத நான் தான் உன்னை செய்ய வச்சேன். எனக்கு நல்லா தெரியும், நீ கோவில பார்த்ததும் கண்டிப்பா உள்ள போவேன்னு. இததான் நாங்க சொல்லுவோம் மந்திர தந்திரோன்னு. அப்புறம் நீ என்னோட அந்த கற்பனை வளையத்துக்குள்ள சிக்கனதும் இந்த வரைபடத்தை பாத்துக்கிட்டு இருந்தல்ல, அப்ப நானும் அமைதியா உன் பின்னாடியே நின்னுட்டு அத பாத்துட்டேன். இங்க பாரு, அந்த வரைபடத்துல இருக்கிற அதே காடு தானே இது. என்ன? அதான் நான் உன்னை நேரடியா இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ உன்கிட்டயும் நேரம் இல்ல, என்கிட்டயும் நேரம் இல்ல. போசிமா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போய் பாரு. என் மரணத்தோட ரகசியத்தை எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு பாரு. நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க தங்கச்சி, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க. நீ இன்னுமா இத தெரிஞ்சுக்கவே இல்ல? எனக்கு மரணத்தை கொடுக்கிறது சாத்தியமே இல்ல. குருஜியோட பேச்ச கேட்டு நீ இப்போ என்னோட சக்கர வியூகத்துல முழுசா மாட்டிக்கிட்ட சீமா. ஏன்னா நீ இப்ப எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல என்னோட மரணம் இல்ல, என்னோட சக்தி தான் இருக்கு. அப்புறம் சீமா, இன்னும் கூட உனக்கு என் மேல நம்பிக்கையே வரல சீமா? ஏன்? யாருக்கு தெரியும், இந்த காடு கூட ஒரு கற்பனை உலகமா இருக்கலாம் இல்ல? நீ நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சரி சீமா. என்ன நீ கொஞ்சம் கூட நம்பாத. உன்ன மாதிரி சூனியக்காரிக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்ல. அப்படி இருக்கும்போது மத்தவங்க உன்னை நம்பணும்னு எப்படி எதிர்பார்க்கற? நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சீமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பொறாம தாழ்வு மனப்பான்மையோட தான் நீ வாழ்ந்துட்டு இருந்த. இன்னைக்கும் அப்படியேதான் இருக்க. ஆமாக்கா, ஒருவேளை அன்னைக்கு நீ இந்த மாய சக்திக்கு எல்லாம் அடிமையாகாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ ஒரு சூனியக்காரியா இருந்திருக்க மாட்ட. அக்கா, இன்னைக்கு நாங்க எல்லாருமே உன்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ செஞ்ச வினைக்கான பயணத்தை இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. கடந்த 100 வருஷங்களா ஒரு சூனியக்காரியா. அக்கா, ஒருவேளை அன்னைக்கு நீ இந்த மாய மந்திர சக்திகளை எல்லாம் ஏத்துக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமையே தலைகீழா இருந்திருக்கும். கொஞ்சம் ஒலறத நிறுத்துறியா சீமா? காதல், அந்த காதலை அடையறதுக்காக தானே நீ இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்திராவதி. ஆனா பலவந்தமா ஒரு காதலை அடைய முடியாது. காதலால தான் பெற முடியும். நீ உன்னோட தீய சக்தியினால அந்த புனிதமான காதலை அடைய நினைச்சிருக்க. அங்கதான் நீ முதல் முறையா தோத்து போயிட்டக்கா. 100 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இன்னைக்கும் சரி.
நான் தோக்கல சீமா. 100 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தப்பான அபிப்பிராயத்திலேயே நீ வாழ்ந்துட்டு இருப்ப? எது வரைக்கும்னு சொல்லு. எனக்கு தெரியும், இது வரைக்கும் நான் சொன்ன எந்த விஷயத்தையும் நீ ஏத்துக்க போறதில்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நடந்துட்டு இருக்கிற இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு காரணமான ஒன்ன முடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல இருக்கிற வலியையும் கஷ்டத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிற இந்திராவதி. இதுக்கு மேல வழியே இல்லை, நாம நடந்துதான் போயாகணும். ஒருவேளை மேப்ல தெரியுற காடு இதான் போல இருக்கு. வாங்க. இங்க ஒரே காடா தான் இருக்கு. இந்த பக்கம் ட்ரை பண்ணலாம். போலாம். கை எரிஞ்சாலும் பலம் குறையாது. ஒருவேளை உனக்கு இந்த தீய சக்திகளை பத்தி சரியா தெரியாது போல இருக்கு. ஏன்னா ஒரு தடவை இது மனுஷனோட மூளைக்குள்ள இறங்கிடுச்சுன்னா அப்புறம் இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை இதோட பாதிப்பு ஏற்பட்டா அப்புறம் அதிகமாயிட்டே தான் இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். கெட்டதுக்கு எந்த சக்தியோட அவசியமும் தேவையில்லை. கெட்டதோட போராடுறதுக்கு மட்டும்தான் அதிக பலம் தேவைப்படும். அக்கா, மோசமான இந்த மாய மந்திர சக்தி எல்லாமே உன் மூளையை மழுங்கடிச்சிடுச்சு. முதல்ல அதை சரி பண்ணி ஆகணும். உன் மூளையில படிஞ்சிருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் விலக்கி ஆகணும்னு சொல்றேன். அப்பதான் நீ சரியாவ. அது மட்டும் இல்ல, என் அக்கா இந்திராவதி, துர்காம்மாவோட ஆசீர்வாதம்னா என்னன்னு உனக்கு தெரியாது போல இருக்கு. எல்லாரையும் காப்பாத்துற துர்காம்மாவோட சக்தி என்னன்னு தெரியாததுனாலதான் இவ்ளோ ஆட்டம் போடுறேன். இது நாள் வரைக்கும் நல்ல குணங்கள் மட்டும்தான் உயர்வா பேசப்படுதுன்னு தெரிஞ்சுக்க. அதுதான் என்னைக்கும் நிலையானது. சரி சீமா, நான் உன்னோட இந்த சவாலை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். பொழுது சாயிற வரைக்கும் தான் நேரம் இருக்கு. அது வரைக்கும் உன்னோட நன்மை, உண்மை, பக்தியை எவ்வளவு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பொழுது போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உன்னோட யோசிக்கிற சக்தியா இருந்தாலும் சரி, இல்லனா உன்னோட துர்கா தேவியோட சக்தியா இருந்தாலும் சரி, எதுவும் வேலை செய்யாது. தோல்வி உன்னோடதான் இருக்கும் சீமா. ஏன்னா ஜமீன்தார் ஐயா எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம், நிரந்தரமா என்னைக்குமே. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் ஆரம்பமாச்சு. இன்னைக்கு அந்த போராட்டத்தோட கடைசி கட்டத்தை நான் கண்டிப்பா கடப்பேன் சீமா. 100 வருஷமா நான் எந்த விஷயத்துக்காக சுத்திக்கிட்டு இருந்தேனோ அந்த ஆசைய நான் இன்னைக்கு நிறைவேற்றிக்க போறேன். அப்புறம் நான் இந்த வாக்க உனக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா சரி, இப்ப நானும் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன் கண்ணில் கட்டியிருக்கிற மாயக்கட்டை நான் விலக்கியே தீருவேன். துர்காம்மா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காங்கிறத உனக்கு உணர வைப்பேன் இந்திராவதி. அவங்க சக்தி என்னங்கிறத புரிய வைப்பேன். அவங்க மகிமையை நான் உனக்கு காட்டுவேன்.
मृगपालिनी करमालिनी இதோட பலன் என்னங்கிறது எனக்கு தெரியும். மனசுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. துர்கா அம்மா என்னை இதுக்காக தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்கங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட தீய நோக்கத்தை நான் முறியடிச்சு காட்டுவேன். तनुजनलिनी मुक्तकेशिनी तपोवेशिनी अट्टहासिनी मुंडमालिनी। அப்போ சரி சீமா, இப்போ இது முடிவாயிடுச்சு. இப்போ உன்கிட்ட பொழுது சாயிற வரைக்கும் தான் நேரம் இருக்கு. என்ன செய்யணுமோ அதை செய். பார்க்கலாம் யாரு யார தடுக்கறாங்க, அப்புறம் யாரு அவங்களோட லட்சியத்தை அடையறாங்கன்னு.